ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பார்லிமெண்ட், அதாவது தமிழில் இந்தியன் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்தியன் பார்லிமெண்ட், அதாவது இந்திய நாடாளுமன்றம் அப்படின்றது வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சார்ட்டில் இருக்கிற மாதிரி 2 வகைகளாக பிரிக்கப்படுது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஹவுஸ் ஆஃப் பீப்புள், லோக்சபா, அதாவது மக்களவைன்னு சொல்லுவாங்க லோக்சபானா. ராஜ்யசபானா மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ராஜ்யசபாவில் பார்த்திங்கன்னா, அதாவது 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 12 பேர் மட்டும் பிரசிடெண்ட்டால் நாமினேட் பண்ணப்படுவாங்க. மிச்சம் 238 பேர் ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ லோக்சபாவில் பார்த்திங்கன்னா 545 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 530 பேர் மட்டும் மக்களால் ஓட்டு போடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 2 பேர் பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இந்தியா சமூகத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. மிச்சம் 13 பேர் யூனியன் டெரிட்டரிஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நாடாளுமன்றம் அப்படின்றது என்றைக்கு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950 உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது இது உருவாக்கப்பட்டு. ஸோ இந்த ராஜ்யசபா மற்றும் லோக்சபான்னு சொல்லக்கூடிய இரண்டுமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த வீடியோ பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.